திருப்பரங்குன்றத்தில் ஏன் தீபமேற்ற பாதுகாப்பு வழங்கவில்லை, உங்களை யார் தடுத்தார்கள் என்று நீதிபதி சுவாமிநாதன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். திருப்பரங்குன்றத்தில் ஏன் தீபமேற்ற பாதுகாப்பு வழங்கவில்லை, உங்களை யார் தடுத்தார்கள் என்று நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த கடந்த 3ஆம் தேதி சிஐஎஸ்எஃப் வீரர்களை பாதுகாப்புக்கு அனுப்பியிருந்தோம் என்று நீதிபதி கூறியிருக்கிறார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கின் விசாரணை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தீபம் ஏற்ற ஏன் பாதுகாப்பு வழங்கவில்லை என்று நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தி: திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கின் விசாரணை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தீபம் ஏற்ற ஏன் பாதுகாப்பு வழங்கவில்லை, உங்களை யார் தடுத்தார்கள் என்று நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதன் விவரங்களை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்தது என அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி சுவாமிநாதன் வலியுறுத்தியிருக்கிறார். திருப்பரங்குன்றத்தில் ஏன் தீபமேற்ற பாதுகாப்பு வழங்கவில்லை, உங்களை யார் தடுத்தார்கள் என்று நீதிபதி சுவாமிநாதன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். உயர்நீதிமன்றம் உத்தரவை அமல்படுத்த கடந்த 3ஆம் தேதி சிஐஎஸ்எஃப் வீரர்களை பாதுகாப்புக்கு அனுப்பியிருந்தோம் என்றும் நீதிபதி கூறியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை தலைமைச் செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்டு பெறலாம். விக்னேஷ், வணக்கம். தற்போது நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனே உங்களை யார் தடுத்தார்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு. இப்போ நீதிமன்றத்துடைய கட்டளையை இவங்க அவமதிச்சிருக்கிறாங்க, மீறி இருக்கிறாங்க. இப்போ செவ்வாய்க்கிழமைக்கு இந்த வழக்கின் விசாரணை வேற வர இருக்குது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? வணக்கம். தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக அங்கு இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள், கோவில் அலுவலர், மதுரை மாவட்ட ஆட்சியர், மதுரை மாநகர காவல் ஆணையர் என அனைவருமே அதற்கு நீதிமன்ற உத்தரவை அவமதிக்கக்கூடிய வகையில் நடந்து கொண்டதாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கடந்த 3ஆம் தேதி மாலை 6:05 மணிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கினுடைய விசாரணையை விசாரித்த நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் உடனடியாக தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் எனவும் அதற்கான அனுமதியை மனுதாரருக்கு வழங்குவதாகவும், மனுதாரர் உட்பட 10 பேர் இணைந்து தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் எனவும் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை சிஐஎஸ்எஃப் என்று அழைக்கப்படக்கூடிய மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை வழங்கியிருந்தார். அதன் அடிப்படையில் மனுதாரரோடு 50க்கும் அதிகமான சிஐஎஸ்எஃப் படை வீரர்கள் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் ஏற முயன்ற போது அங்கிருந்த காவல் ஆணையர் மற்றும் காவல் உயர் அதிகாரிகள் அவர்களுக்கு அனுமதி மறுத்திருக்கிறார்கள். 2வது முறையாக நேற்றைய தினம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையிலும் அவர்கள் மலை ஏறுவதற்கான அனுமதியை காவல்துறை மறுத்திருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி தங்களுக்கான அனுமதியை மறுத்திருப்பதாக மனுதாரர் தரப்பு இன்றைய தினம் நீதிமன்றத்தில் தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக பல்வேறு கேள்வியை அரசு சார்பிலும் மனுதாரர் தரப்பிலும் நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக கடந்த 3ஆம் தேதியே சிஐஎஸ்எஃப் படை வீரர்களை பாதுகாப்புக்காக, மனுதாரனுடைய பாதுகாப்புக்காக அனுப்பி வைத்திருந்த நிலையில் மனுதாரர்கள் தீபம் ஏற்றுவதற்கு பாதுகாப்பு வழங்க உத்தரவிட்ட பிறகும் கூட உங்களை தடுத்தது யார் என கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய நீதிபதி அங்கு தீபம் ஏற்ற பாதுகாப்பு வழங்கப்படாதது ஏன் என்பது குறித்தும், உங்களை தடுத்தது யார் என்பது குறித்தும் விரிவான பதில் மனு தாக்கல் செய்வதற்காக சிஐஎஸ்எஃப் கமாண்டன்ட்க்கு ஒரு உத்தரவை பிறப்பித்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைக்கு விசாரணையை நீதிபதி சுவாமிநாதன் ஒத்திவைத்திருக்கிறார். இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது 2 முறை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அவமதிக்கக்கூடிய வகையில் மதுரை மாவட்ட ஆட்சியரும் மதுரை மாநகர காவல் ஆணையரும் செயல்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையிலும் அந்த உத்தரவு நகலில் இருக்கக்கூடிய
தகவல்களை சுட்டிக்காட்டிய பிறகும் கூட காவல்துறை அதிகாரிகள் மனுதாரரை உட்பட யாரையுமே மலை உச்சிக்கு செல்வதற்கான அனுமதியை வழங்கவில்லை. மனுதாரர் தரப்பும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தரப்பும் பல்வேறு கோரிக்கைகளை காவல்துறையிடம் வைத்திருந்தார்கள். குறிப்பாக நீதிமன்ற உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டியது அனைவருடைய கடமை எனவும், மனுதாரர்களையாவது குறைந்தபட்சம் மனுதாரர்களையாவது மலை உச்சிக்கு சென்று தீபத்தை ஏற்றி அந்த நீதியரசனுடைய உத்தரவை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை விடுத்த நிலையும் கூட காவல்துறையினர் அடாவடித்தனமாக நடந்து கொண்டு திட்டவட்டமாக அதற்கான அனுமதியை மறுத்திருந்தார்கள். அங்கு போராடிய தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உட்பட 100க்கும் அதிகமான பாஜகவினரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் நேற்றைய தினம் திருப்பரங்குன்றத்தில் காவல்துறையினுடைய செயல்பாடுகள் குறித்தும் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தன்னுடைய உத்தரவை மீறியும் அங்கு மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அனுமதி குறித்தும் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதி சுவாமிநாதன் கேட்டுக்கொண்டிருப்பதோடு வழக்கினுடைய விசாரணையை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நன்றி விக்னேஷ். முக்கிய செய்தி: திருப்பரங்குன்றம் தீப வழக்கில் அரசின் மேல்முறையீட்டு மனுவை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு மனுவை விரைந்து விசாரிக்க தலைமை நீதிபதி சூரியகாந்த் முன்பு முறையீடு செய்யப்பட்ட நிலையில் தற்போது இந்த வழக்கானது தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவிற்கு மனுதாரர் ராம் ரவிக்குமார் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தார். தமிழக அரசு இந்த விவகாரத்தில் நாடகமாடுவதாகவும் உயர்நீதிமன்ற உத்தரவை கடைபிடிக்காமல் இருப்பதாகவும் மனுதாரர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். வழக்கு ஆவணங்கள் சரியாக கொடுக்கப்பட்டிருந்தால் வரிசை அடிப்படையில் வழக்கு பட்டியலிடப்படும் என்று தலைமை நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். வாய்மொழியாக முன்வைக்கப்படும் எதையும் ஏற்பது இல்லை என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அறிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கின் விசாரணை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கின் விசாரணை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கின் விசாரணை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்டு பெறலாம். விக்னேஷ் வணக்கம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில தீபம் ஏற்றுவது தொடர்பான இந்த விசாரணை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. என்ன எதிர்பார்க்கலாம் இந்த வழக்குல? உங்களுடைய தகவல். வணக்கம். திருப்பத்தூர் மலை மீது உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தனி நீதிபதி சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீடுகள் மனுக்கள் அனைத்தும் நேற்றைய தினம் தள்ளுபடி செய்யப்பட்டன. இரு நீதிபதி அமர்வு தள்ளுபடி செய்ததோடு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் எந்தவிதமான தவறும் இல்லை என்ற ஒரு விளக்கத்தையும் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக நேற்று மீண்டும் அந்த நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பான வழக்கு நீதிபதி சுவாமிநாதன் முன்னிலையில் வந்தது. அப்போது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வாதங்களின் அடிப்படையில் இன்றுக்குள்ளாக, அதாவது நேற்றைய தினமே தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற ஒரு உத்தரவை நீதிபதி சுவாமிநாதன் பிறப்பித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் உடனடியாக மாவட்ட காவல் ஆணையரும் மாவட்ட ஆட்சியரும் வீடியோ கான்பரன்சிங் மூலமாக ஆஜராக வேண்டும் என கூறி நீதிமன்ற தீர்ப்பை கட்டாயம் மதித்தாக வேண்டும் என்பது குறித்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களாக நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் நேற்றைய தினம் பகிர்ந்திருந்தார்.
உடனடியாக தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்த நிலையிலும் அங்கு அந்த உத்தரவின் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவை ஏற்று அதன் அடிப்படையில் அங்கு மலை தூணுக்கு செல்வதற்காக சென்ற மனுதாரர் உட்பட இந்து அமைப்பினருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் நாளைய தினம் இந்த உத்தரவை எதிர்த்து, அதாவது 144 தடை உத்தரவை எதிர்த்து, தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை ரத்து செய்திருக்கக்கூடிய தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு மனுக்கள் தாக்கல் செய்ய இருப்பதால் தற்போது இந்த மலைக்குள் அனுமதிக்க முடியாது என்ற ஒரு விளக்கத்தை திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார்கள். தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் உட்பட பல்வேறு இந்து அமைப்பினர்கள் காவல்துறையிடம் மீண்டும் மீண்டும் அந்த வழக்கினுடைய விவரங்களை சுட்டிக்காட்டியும் இரண்டாவது முறையாக நீதிமன்றத்தை அவமதிக்கக்கூடிய வகையில் செயல்படக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் பல முறை வலியுறுத்தியும் கூட காவல்துறையினர் திட்டவட்டமாக அனுமதி மறுத்து விட்டார்கள். அங்கு போராட்டம் நடத்திய தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் உட்பட 100க்கும் அதிகமானோர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த வழக்கினுடைய விசாரணை, அதாவது நேற்றைய தினமே தீபத்தூணில் தீபம் ஏற்றியதற்கான அந்த உத்தரவை நிறைவேற்றம் செய்வதற்கான நகலை காலை 10:30 மணிக்கு தன்னிடம் வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்த நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் இன்று மீண்டும் அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை கையில் எடுத்திருக்கிறார். அது தொடர்பான விசாரணை என்பது தற்போது தொடங்கி வந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பி ஆகியோர் நேரில் ஆஜராகாமல் காணொலி காட்சி மூலமாக ஆஜராகி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக அரசு தரப்பு விளக்கம் அளித்திருக்கிறது. நேற்று இரவே இந்த தனி நீதிபதி உத்தரவின் தொடர்ச்சியாக இரு நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது. குறிப்பாக அங்கு பிறப்பிக்கப்பட்டிருந்த 144 தடை என்பது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக நேற்றைய தினமே நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்திருந்தார். அந்த உத்தரவுக்கு தடை விதிக்க கோரியும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அவ்வாறு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மேல்முறையீட்டு மனுக்களை சுட்டிக்காட்டி தமிழக அரசு வழக்கறிஞர்கள் தற்போது நீதிமன்றத்தில் தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். எங்களை தீபம் ஏற்ற அனுமதிக்கவில்லை என மனுதாரர் தரப்பு தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருக்கிறது. குறிப்பாக நீதிபதி உத்தரவின் அடிப்படையிலேயே மனுதாரர் உட்பட 10 பேர் மலை உச்சிக்கு சென்று அங்கு தீபம் ஏற்ற முயன்றார்கள். மனுதாரரையாவது தீபம் ஏற்ற அனுமதியுங்கள் என்ற கோரிக்கையும் காவல்துறையினரால் நேற்றைய தினம் நிராகரிக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பான வாதங்களை மனுதாரர் தரப்பு தங்களுடைய தரப்பு வாதங்களை நீதிமன்றத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க தவறிவிட்டதாகவும் தீபம் ஏற்ற நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அங்கு சென்ற தங்களை தடுத்து நிறுத்திவிட்டதாகவும் மனுதாரர் தரப்பு தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தை பெரிய விஷயம் ஆக்க வேண்டாம் எனவும் உரிய உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய சூழலில் தீபம் ஏற்ற அனுமதிக்கப்படுமா என்ற ஒரு கேள்வியை நீதிபதி கருத்தாகவும் கேள்வியாகவும் கேட்டிருக்கிறார். பக்தர்கள் மீது நேற்று வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் கோவில் மலை அடிவாரத்தில் நுழைவதற்கு அனுமதிக்க காவல்துறை மறுத்துவிட்டதாகவும் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர்கள் நேற்றைய தினம் அங்கு நடந்த விவரங்கள் குறித்து முழுமையான தங்கள் தரப்பு விளக்கங்களையும் வாதங்களையும் நீதிபதி முன்னிலையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வர இருக்கக்கூடிய சூழலில் எடுத்துக்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் செவ்வாய்க்கிழமை இந்த மனுவினுடைய விவரங்களை ஒத்திவைப்பதாக நீதிபதி அறிவித்திருக்கிறார். குறிப்பாக அங்கு என்ன நடந்தது, நேற்றைய தினம் தன்னுடைய உத்தரவின் அடிப்படையில் மனுதாரர் உட்பட இந்து அமைப்பினர் நேரடியாக சென்று மலை உச்சிக்கு சென்று அங்கு தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தன்னுடைய உத்தரவை ஏற்று வந்தவர்கள் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். மனுதாரர் உட்பட இந்து அமைப்பினர் தடுத்து நிறுத்தப்பட்டதற்கான காரணம் என்ன, காவல்துறை அங்கு என்ன மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபட்டது, காவல்துறை மறுத்ததற்கான காரணம் என்ன உள்ளிட்ட விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என கூறியிருக்கக்கூடிய நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ். Years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.